Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கு உண்டான வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Acts chapter 2 verses 38. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், You will receive the gift of Holy Spirit. அன்பானவர்களே, யார் இந்த பரிசுத்த ஆவியை பெறுவார்கள் என்று பார்க்கும்போது ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் மற்றும் அவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். ஆண்டவர் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கினார். அவனோ ஜீவன் இல்லாதவனாக காணப்பட்டான். எதுவரைக்கும் என்று பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷனுடைய நாசிலே தன் சுவாசத்தை ஊதினார். அவனோ ஜீவ ஆத்மாவானான் என்று பார்க்கலாம். God breathed into man and man became as a living being. Genesis chapter 2 verses 7. அன்பானவர்களே, இன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாமும் பாவத்திலே மரித்தவர்களாக காணப்பட்டோம் என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபேசியர் 2:5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாங்க. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் மரித்த ஒரு நிலைமையில காணப்பட்டோம். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் அந்த ஜீவ ஒளியை அடைகிறான், பரிசுத்த ஆவியை பெறுகிறான் மற்றும் அவன் அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெறுகிறான். அதாவது he gets the born again experiences. ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு மனுஷன் தன்னுடைய ஒரு ரூலிங்குள்ளாகத்தான் மனுஷன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனா மனுஷன் பாவம் செய்த போது பாவம் மனுஷனை ஆண்டு கொண்டது மற்றும் இந்த உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள் இதெல்லாமே மனுஷனை ஆண்டு கொண்டதாக நம்ம பார்க்கலாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கும்போது உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான காரியங்கள் நம்மளை உலக காரியங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம எப்போ பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் மாறி எல்லாம் ஒழுங்காக ஆக்கப்படும் என்று நம்ம பார்க்கலாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு உதவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, ஒரு வழிநடத்துதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததாக நம்ம பார்க்கலாங்க. அவருடைய பிறப்பை பார்க்கும்போது மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், லூக்கா 1:35ஆம் வசனம் பார்க்கும்போது The Holy Spirit will come upon you, the power of the most holy high will overshadow you. இது மரியாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவினால் அவர் கர்ப்பம் தரிப்பால், ஒரு பிள்ளையை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வளர்ப்பு பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. and the child grew and became strong in spirit என்று அவருடைய வளர்ப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பின்னாடி அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21-22ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே அமர்ந்தார் என்று நம்ம பார்க்கலாங்க. லூக்கா 4:1 பார்க்கும்போது அவள் பரிசுத்த ஆவினால அவர் அந்த சோதனைக்காக நடத்தப்பட்டார் என்று நம்ம பார்க்கலாங்க. லூக்கா 4:14 பார்க்கும்போது அந்த 3 சோதனைகள் எல்லாம் முடித்த பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜீசஸ் ரிட்டர்ன் டு கேலிலி இன் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பலத்தினால நடத்தப்பட்டார் என்று பார்க்கலாம். லூக்கா 4:18 பார்க்கும்போது Jesus Christ was anointed by the Holy Spirit to preach the gospel. சுவிசேஷம் அறிவிக்கும் முன்னாக அவர் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கலாங்க. அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38 பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்வர்களாக இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு சுற்றி திரிந்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ரோமர் 8:14 பார்க்கும்போது the spirit of God raised him from the death. கடைசியாக 1 பேதுரு 3:18 பார்க்கும்போது he was made alive by the spirit. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஒரு உதவி தேவைப்பட்டு இருக்கிறது. ஆகையினால நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.